மனித உடல் ஒரு உயிர் வேதியியல் பார்வை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் உயிர் வேதியியல் இணை பேராசிரியர் ரேவதி மணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், இப்போ நம்ம ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி தனியாக பார்த்துருக்கோம், பயாலஜி தனியாக பார்த்துருக்கோம். இந்த பயோகெமிஸ்ட்ரி வார்த்தை இருக்குல்ல, இதுக்கான பொருள் என்ன? பயோகெமிஸ்ட்ரின்றது என்னன்னா உயிர் வேதியியல், அதாவது உயிரினங்களுக்குள்ளும் உயிரினங்கள் தொடர்பாகவும் நிகழும் வேதியியல் செயல்முறைகள் பற்றிய அறிவியல் துறை அப்படின்றது தான் உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆய்வகத்தில் எப்படி கெமிஸ்ட்ரி லேப் வச்சுருக்காங்களோ ஆய்வகங்கள், அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்கள், அது வந்து உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்கிறோம். மேடம், உயிர் வேதியியல் துறைக்கு லூயிஸ் பாஸ்டரோட பங்களிப்பு என்ன? அவர் வந்து என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள், அதில் நடக்கக்கூடிய ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை அவர் தான் முதல் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாரு நம்மளுக்கு. இந்த மாதிரி உயிரினங்களால் இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை நடத்த முடியும். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது லூயிஸ் பாஸ்டரோட. உயிர் வேதியியல் துறைக்கு பங்களிச்ச விஞ்ஞானிகளை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இதில் வந்து லூயிஸ் பாஸ்டர் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் உயிர் வேதியியலுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனால் ஃபெட்ரிச் ஓஹ்லர், அவர் என்னென்னா யூரியா ஆர்டிஃபிஷியலாக தயாரித்து ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஆர்கானிக் ஐடியா, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸில் இந்த மாதிரி யூரியான்ற ஒரு வேதிப்பொருள் வெளிவருது அப்படின்றத, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது நம்ம இதில். அதுக்கப்புறம் பார்க்க போனால் லைனஸ் பாலிங், தென் ஃபெட்ரிக் சாங்கர் பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ், அமினோ ஆசிட் சீக்வன்சிங்னு சொல்லுவோம். இங்கே அந்த சீக்வன்சிங் பற்றி அவர் 2-3 சீக்வன்ஸ் வந்து அவர் வெளிப்படுத்தினார். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. தென் டிஎன்ஏ சீக்வன்சிங்க்கு அப்புறம் கேரிமுலிஸ், இதை நிறைய நோபல் லாரேட்ஸ் இருக்காங்க, நோபல் பரிசு பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம வேறு 1-2 பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்ம பாலிஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் சம்மர், தென் யூ ஹாவ் ஃபெட்ரிக் சாங்கர், தென் ஃப்ராங்க்லின், இவங்க எல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருக்காங்க. மேடம், உயிர் வேதியியல் துறையோட தந்தைன்னு யாரை அழைக்கிறாங்க? அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. கார்ல் அலெக்சாண்டர் நியூபர்கன் பேர். அவர் வந்து 1877 to 1956 இந்த பீரியடில் he was widely contributing. அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நம்மளுக்கு பயோகெமிஸ்ட்ரிக்கு செஞ்சிருக்கிறதால அவரை வந்து ஃபாதர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து என்சைமேட்டிக் ஸ்டடி, நொதிகள் அதை பற்றியும் ஃபர்மெண்டேஷனை பற்றியும் அவர் படித்து அதை வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் சயின்டிஃபிக் டிசிப்ளினில் கொண்டு வந்திருந்தார். ஸோ அது வரைக்கும் பயோகெமிஸ்ட்ரின்னு இல்லாமல் இருந்தது. இவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்ட அப்புறம் ஃபாதர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரின்னு அவருக்கு லேபிள் பண்ணியிருக்காங்க. மேடம், உயிர் வேதியியல் துறைக்கு பங்களித்த விஞ்ஞானிகளை பற்றி சொல்ல முடியுமா? லூயிஸ் பாஸ்டர், அதுக்கப்புறம் ஃபெட்ரிக் ஓஹ்லர், ஹான்ஸ் கிரப்ஸ், ஜேம்ஸ் சம்மர், ஃப்ரெட்ரிக் சாங்கர், அதுக்கப்புறம் ரோஸ்லன் ஃப்ராங்க்லின், இவங்க எல்லாம் இதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கிறவங்க. இதில் வந்து சில பேர் வந்து நோபல் பரிசும் பெற்றிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, உதாரணமாக சொல்லணும்னா ஃபெட்ரிக் சாங்கரை பொறுத்த வரைக்கும் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ், இன்சுலினோட அமினோ ஆசிட் சீக்வன்ஸை அவர் சொன்னது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம கர்ப்ஸ் சைக்கிள் அப்படின்றது இந்த டிசிஏ சைக்கிள்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான சைக்கிள், நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைக்கிள். அதை கண்டுபிடிச்சதும் நோபல் லாரேட்ஸ், இவங்கெல்லாம் பெரிய அளவில் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. மேடம், மனித உடல் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் என்னென்ன? மனித உடல் வந்து செல்களால் ஆனது, மேலும் ஒவ்வொரு செல் உயிர் வேதியியல் வினைகள் மூலம் செயல்படுகிறது. முக்கியமான மூலக்கூறுன்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, இதெல்லாம் சார்ந்தது தான். இவை உடலின் 96% மேல் உள்ளன. இந்த மூலக்கூறுகள் கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் ஆகிய உயிர் மூலக்கூறுகள் உருவாகின்றன. மேடம், உயிர் உருவானதை உயிர் வேதியியல் எப்படி பார்க்குது? ஏபயோஜெனிசிஸ், உயிரற்ற வேதிப்பொருட்களிலிருந்து எளிய கரிம சேர்மங்கள் உருவானது. ஆரம்பம் பூமியின் சூழலில் ஏபயோசிஸ், அமிலங்கள், நியூக்ளியோடைடுகள், சர்க்கரைகள் போன்றவை உருவாகின. மில்லர் யூரி பரிசோதனை இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து RNA, ரைபோ நியூக்ளிக் ஆசிட், புரதங்கள் போன்ற மூலக்கூறுகளை உருவாக்கின. இறுதியில் தன்னைத்தானே பிரதி செய்யும் அணுக்கள் தோன்றி முதல் உயிரணுக்கள் உருவானது. உயிரற்ற வேதிப்பொருட்கள், எளிய கரிம சேர்மங்கள் உருவானது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அமினோ அமிலங்கள், நியூக்ளியோடைடுகள் அப்படின்னும் போது ரிபோ நியூக்ளிக் ஆசிட்,
டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏ இவை இரண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வரக்கூடியது புரதங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ போன்றவை உருவாக்கப்பட்டது. இது பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து புரதங்கள் போன்ற மூலக்கூறுகளை உருவாக்கும் பொழுது இறுதியில் தன்னைத்தானே அதாவது தே ரெப்ளிகேட் அண்ட் ரெப்ளிகேஷன் நடக்கும் பொழுது அது அடுத்த கட்டமாக அணுக்கள் தோன்றி ஆட்டம்ஸ், பின்னர் முதல் உயிரணுக்கள் உருவானது. அதுக்கப்புறம் முதல் உயிரணுக்கள் இதுல இருந்து தான் உருவாகுது அப்படின்ற தியரியை நம்ம இங்க பார்க்குறோம். செரிமானத்தை உயிர்வேதியியல் துறை எப்படி பார்க்குது? செரிமானம் உடலில் உள்ள நம்ம மூலப்பொருட்கள், அதாவது நம்ம உணவு உட்கொள்கிறோம். உணவு உட்கொள்ளும் பொழுது அமிலங்கள் வாய் வழியாக போய் உணவு குடல் வழியாக உள்ளே சேர்ந்து நம்ம வயிற்று பகுதியை அடையுது. அங்கேருந்து நம்ம உணவு உண்ணும் பொழுதுலே அமில சுரபிகள்னால நொதிகள் அப்படின்னு சொல்கிறோம், என்சமைட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரியாக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா ஸ்டமக், தென் அதுக்கு அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் கோலன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வழியாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நொதிகள் சுரக்குது. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், செரிமானத்துக்கான நொதிகள் அது சுரந்து மற்ற செயல்பாடுகள், ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஹார்மோன், அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த செரிமானத்தன்மையை கொண்டு வருது. மேடம், இந்த மெட்டபாலிசம்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க எப்பவுமே உடல் பற்றி படிக்கும்போது. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இப்போ செரிமானம் பற்றி கேட்டிங்க இல்லையா, அதில் வரக்கூடிய ஒன்று தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். உயிரின் இயந்திரம். செரிமானம் என்பது உடலில் எல்லா உயிர் வேதியியல் வினைகளின் தொகுப்பு. செரிமானத்திலிருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ இதில் மெட்டபாலிசம்ன்றது வளர்சிதை மாற்றம் சொல்கிறோம். இதையே ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று என்னன்னா கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், வினை நீக்கம். அடுத்து அனபாலிசம், உட்சேர்க்கை அப்படின்ற ரெண்டு இருக்குது. கெட்டபாலிசம் சொன்ன இல்லைங்களா, வினை யூக்கம். அனபாலிசம்ன்றது உட்சேர்க்கை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் உடைத்து ஆற்றல் பெறுதல். உதாரணம் என்னென்னா குளுக்கோஸ். நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் கார்போஹைட்ரேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அது சின்னதாக உடைக்கணும்னா குளுக்கோஸ்ன்ற வடிவத்தில் தான் அது முடியும். அப்போது அதுவும் ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம், அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். இது என்னென்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல், எனர்ஜி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கெட்டபாலிசம் அப்படின்ற வினை யூக்கம் மூலமாக நடக்குது. அடுத்தது பார்த்தோன்னா அனபாலிசம், உட்சேர்க்கை அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. புதிய மூலக்கூறுகள் உருவாகுதல், அதில் சிதைவடையும் போது இங்கே உருவாக்கம் நடக்குது. இந்த உருவாக்கம் என்னென்னா எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா டிஎன்ஏ, தசை வளர்ச்சி, இன்னும் பல. அப்போது இந்த அனபாலிசமும் கெட்டபாலிசம், அதாவது வினையூக்கம், உட்சேர்க்கை ரெண்டும் சேர்ந்தது தான் வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏடிபின்னு சொன்ன இல்லைங்களா, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட், இது ஆக சிறந்த ஆற்றல், மற்ற எல்லாத்தோட எனர்ஜி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வேதியியல் பொருளாக நம்ம பார்க்கணும். மேடம், எந்த கெமிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க, ஏன் அது அப்படி சொல்கிறாங்க? முக்கிய மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இவை உடலின் 96% மேல் உள்ளன, 96% மேல் உள்ளன. இப்போ இந்த பொருட்கள், மூலப்பொருட்கள் கொண்டு தான் நம்ம உடம்பு என்ன தயாரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களில் தயாரிக்குது. இந்த மூலக்கூறுகள் சொன்னேன் இல்லைங்களா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இப்போது இந்த கலவை சேரும்போது மூலக்கூறுகள் சரியான விகிதத்தில் சேரும் பொழுது இவை கார்போஹைட்ரேட்டுகள், வித்தியாசமான கார்போ, இப்போ பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் இப்படியெல்லாம் பிரிக்கலாம். அதில் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், அது மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புரதங்கள், புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம செல் செயல்பாட்டுக்கும் நாம் என்னவா இருக்கிறோம் அப்படின்றதுக்கான வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்தில் நம்ம உடம்பு வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம் தான். இப்போது ஒரு மரபுக்கூறு இருக்குது, ஜீன் என்னவா வெளிப்படுது, நம்மளோட முடி தன்மையோ, இல்லை நம்மளோட முக வடிவமோ, இல்லை நம்மளோட தோலோட தன்மையோ, நாம் என்னவா இருக்கோம் அப்படின்றது முடிவு பண்ணுறது இந்த புரதம். அடுத்தது கொழுப்புகள். கொழுப்புகள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அது எப்படி நம்ம ஒரு சுவர் அமைப்புன்னும் போது செங்கல் வைப்போம், சிமெண்ட்டு,
அதுக்கப்புறம் மேல் பூச்சு, இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம செல்கள் வந்து உருவாகும் பொழுது அந்த உருவாக்கத்துக்கு இது அனைத்தும் தேவைப்படுது. கார்போஹைட்ரேட்டும் வேணும், புரதமும் வேணும், கொழுப்புகளும் வேணும், நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளிக் அமிலங்கள் என்னென்னா DNA, RNA இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் உருவாக்குறதுக்கான மூலக்கூறு. மேடம், இந்த என்சைம்ஸ்னு கூட படுற நொதிகள்லாம் என்ன? என்சைம்ஸ் தமிழில் நம்ம அது நொதிகள் அப்படின்னு சொல்கிறோம். உடலின் உயிர் வேதியியல் ஊக்கிகள், ஹார்மோன்கள் சொல்கிறோம் இல்லையா. ஊக்கிகள்னா ஹார்மோன்கள். என்சைம்கள் என்பது புரதங்கள். இவையெல்லாம் எதால் உருவாக்கப்பட்டது? நான் இது முன் கேள்விக்கே சொன்னேன், புரதங்கள் தான் நம்மளோட வெளிப்பாடு. அப்போ இந்த வெளிப்பாடான புரதங்கள் சேர்ந்தது தான் இந்த ஹார்மோன். என்சைமாக இருக்கட்டும், இல்லை இந்த ஊக்கிகளாக இருக்கட்டும், ஹார்மோன்களாக இருக்கட்டும், இதெல்லாம் புரதங்களானவை. இவை வினைகளை வேகமாக செய்கின்றன. வினைன்றது என்னன்னா செயல்பாடு. சாப்பிடக்கூடிய உணவு அது அடுத்த கட்டமாக மாறணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை சிம்பிள் ஃபுட்டாக மாற்றணும்னா இந்த நொதிகளோட வேலை வந்து பெரிய லெவலில் பார்க்குறோம். ஆனால் இந்த நொதிகளோட தன்மை என்னன்னா, இது வந்து ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றும். லைக் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட். ஆனால் தன்னைத்தானே எந்த விதத்துலையும் மாற்றிக்காது. அதான் நொதிகளோட செயல்பாடு. ஒரு நொதிகள் இருந்தால் தான் இந்த செயல்பாடு வேகமாக நடக்கும். இப்போ இந்த உயிர்வேதியியலை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று உருவாகி ஒரு ப்ராடக்டாக முடியும் பொழுது அதிலேருந்து இன்னொன்று தடுப்புக்கு செயல்படும். அது வந்து நான் ஹார்மோன் ஊக்கிகள் சொல்லும் பொழுது நான் இதை பற்றி பேசுகிறேன். மேடம், நீங்கள் ஊக்கிகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தீங்க, அப்படின்னா என்ன மேடம்? ஊக்கிகள் ஹார்மோன்கள் மற்றும் சிக்னல் பரிமாற்றங்கள். ஹார்மோன் வந்து ஊக்கிகள் பற்றி பேசும்பொழுது பரிமாற்றங்கள். இதில் இன்சுலின் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து டயபெட்டிக் கேபிட்டா அப்படின்னு சொல்கிறோம். குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து டயபெட்டிக் அப்படின்னு அதை சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஊக்கிகள் செயல்பாடு கம்மியாக இருக்குது. அதாவது இன்சுலினோட சுரப்பு வந்து குறையும் பொழுதோ இல்லை ரெசிஸ்டன்ட் தடுக்கப்படும் பொழுதோ இந்த டயபெட்டிக்கு உருவாகுது. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் என்பது ஒரு ஊக்கி. இது எங்கேருந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கணையத்திலிருந்து சுரக்குது, பேங்க்ரியாஸ். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். இது உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. குளுக்கோஸை வந்து செல்லுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. ஏன் டயபெட்டிக்காக மாறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் தான் ரத்தத்தில் கலக்கப்படும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து உயரக்கூடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவுகள் உயரும். அதை தான் நம்ம டயபெட்டிக்னு சொல்கிறோம். எப்பொழுதுமே என்ன பண்ணோம்னா, செல்கள் இந்த ரத்தத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளுக்கோஸை கொண்டு போய் செல்களுக்கு கொடுத்து செல்களின் செயல்பாடுக்காக உதவக்கூடியது. இதை செய்ய முடியாத பட்சத்தில் தான் செல்களுக்கு போகாமல் இது ரத்தத்தில் கலக்குது. அப்போது நம்ம வந்து சர்க்கரை வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. மேடம், இந்த ஊக்கிகளோட செயல்பாடுகள் மூளையில் என்னென்ன, ஏதாவது எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். அட்ரினலின், அது வந்து சிறு நீரக மேலமைப்பு சுரபியால் சுரக்கப்படும் இயக்கு நீர். இது ஒரு ஊக்கி நரம்பு நடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினலின் அல்லது எபினெஃப்ரின் என்பது அட்ரினலின் சுரப்பிகளால் சுரக்கப்படும் ஒரு ஹார்மோன். இது மன அழுத்தம் அல்லது ஆபத்தான சூழ்நிலைகளில் பதிலளிக்க உதவுகிறது. எப்படி உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மானை வந்து ஒரு புலியோ சிங்கமோ வேட்டையாடும் பொழுது மானோட வேகம் அதிகரிக்கும். அதோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். உணர்வுபூர்வமான விஷயங்களை செய்யக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அது என்ன, எதனால் நம்மளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஆபத்து சூழ்நிலையில் இருக்கிறோம் பொழுது இந்த மாதிரியான சுரபிகள் நம்மளுக்கு உதவுது. எந்த விதத்தில் உதவும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இரத்த நாணங்களை சுருக்குதல் மற்றும் காற்றுப்பாதை விரிவாக்குதல், இது 2 செயல்பாடு போன்ற செயல்களை தூண்டுகிறது. இது பொதுவாக அட்ரினலின் அவசரம், அதாவது அட்ரினலின் ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா நேரத்திலையும் உருவாக்கக்கூடியது இல்லை. தேவைப்படும் பொழுது, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் இந்த அட்ரினலின் சுரப்புகளை நம்ம பார்க்கலாம். இரத்த ஓட்டத்தில் அட்ரினலின் வேகமாக வெளியாகும் பொழுது ஏற்படும் ஒரு நிலை. இதில் சிந்தனை, உணர்ச்சி, நினைவாற்றல் ஆகியவை செரோட்டனின் நரம்பு மண்டலத்தில் செய்திகளை கடத்தும். இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டராக செயல்படுது. இப்போ ஒரு நெருப்பு இருக்குது, இல்லை ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது, நம்மளை பதட்டம் வரும் இல்லைங்களா, அந்த நேரம் தான் இந்த அட்ரினலின் ரஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளுக்கு செயல்படுத்துது. மனநிலை, தூக்கம், செரிமானம் போன்ற பல உடல் செயல்பாடுகளில் இது முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ
இப்போ ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துக்கங்க. செரிமானத்துலேயும் இது ஹார்மோன்கள், ஊக்கிகளோட செயல்பாடு இருக்குது. தூக்கம், மனநிலை, நம்ம எப்படி இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை காமாக இருக்குமா, இந்த மாதிரியான செயல்பாடுகள், இதில் எல்லாத்துலேயும் இந்த ஊக்கிகளோட பங்கு வந்து பெரிதாக பார்க்கப்படுது. நரம்பு கடத்தி, நரம்பு செல்கள் இடையே தகவலை பரிமாற உதவுகிறது. சினாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போது ஒரு செய்தியை நம்ம உடம்பு எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த செய்தியோட பரிமாற்றம் ஒரு செல்லும் பரிமாறிக்கணும். அப்போ தான் அந்த செய்தி போய் அடையும் இல்லைங்களா. ஒரு 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 பொருளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுக்கு அது வெளிப்படுது. நம்ம பார்க்குறது என்ன, அது நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லக்கூடாது, அதுவும் குறைவான நேரத்தில் நம்ம மூளை செயல்பட்டு அதை நம்ம வெளிப்படுத்துது. அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இந்த ஊக்கிகள் ரொம்ப பெரிதும் உதவுகிறது. அடுத்தது, உடல் முழுவதும் பல செயல்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. குறிப்பாக மனநிலை மற்றும் செரிமானம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன்னா இந்த மனநிலைன்றது ஒரு முக்கியமானது இல்லைங்களா. ஸோ அந்த செயல்பாடுக்கு இந்த அட்ரினலின், இந்த மற்ற சொல்லப்போன செரோட்டினின், இதெல்லாம் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸாக உபயோகப்படுகிறது. மனநிலை என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் நல்வாழ்வு உணர்வுகள், இது தொடர்புடையது இந்த ஹார்மோன்கள். அடுத்து உடலியல் செயல்பாடு, தூக்கம், பசி, குடல் இயக்கம் போன்றவை கட்டுப்பாடுக்குள் வைத்து கொள்ளப்படுகிறது. டோப்மின், அசிட்டைல் கோலின் போன்ற வேதி தூதர்கள் அடிப்படையில் அமைகின்றன. மூளையின் செயல்பாடு நரம்பு வேதியியல் சமநிலை சார்ந்தது. சமநிலை அப்படின்னும் போது ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது தான் நம்மளோட உடம்போட செயல்பாடு சரியாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பிஹெச் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நியூட்ரல் பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். 7.4 இருக்கணும். இது குறைந்தாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அப்போ குறைவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9க்கு வந்தால் கோமா கூட போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ சமநிலைப்படுத்துதல், இந்த ஊக்கிகளுக்கு இப்படியான செயல்பாடுகள் நிறையவே இருக்குது. அடுத்த ஊக்கி என்னென்னா தைராய்டு ஹார்மோன். நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு 2 கேள்விப்படுவோம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டோட ஊக்கிகள் வந்து சரியாக நம்மளுக்கு வெளிப்படுத்தாத பொழுது இந்த மாதிரியான நிலைகளுக்கு தள்ளப்படுறோம். ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் உடலின் வளர்ச்சியையும் செரிமானத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஜெய்ஜான்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது இதில் பார்க்குறோம் நம்ம. அடுத்த ஹார்மோன்கள் வந்து சைக்ளிக் ஏஎம்பி, அதாவது 2ஆம் தூதர் அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் மெசேஞ்சர். இந்த வழிகள் மூலம்தான் செயல்படுகிறது. இதில் குறிப்பாக ஏன் சைக்ளிக் ஏஎம்பி சொல்கிறோன்னா, இதோட பங்கு, இந்த ஊக்கிகள் செயல்பாடில் இதோட பங்கு வந்து பெரிதும் இருக்கிறது. மேடம், நீங்கள் சமநிலைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, அதுக்கான பொருள் என்ன? உடலின் சமநிலை, ஹோமியோஸ்டாட்டிஸ் பேணுதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச், வெப்பநிலை, இரத்த சர்க்கரை போன்றவை உடல் உயிர் வேதியியல் பின்னூட்ட முறை மூலம் சமப்படுத்தப்படுகிறது. பின்னூட்டு முறை, ஃபீட்பேக் அப்படின்னு அர்த்தம். அப்போ எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, ஒரு இன்சுலின் நம்ம சொல்லும் பொழுது இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல். இப்போது ஹைப்பர் கிளைசிமிக், அதாவது டயபெட்டிக் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இன்சுலின் சுரந்து அதோட அளவை கட்டுப்படுத்தி இந்த இன்சுலினை கொண்டு போய் ஃபேட் செல்ஸ் இருக்கு இல்லையா, கொழுப்பு செல்கள், அதில் வந்து சேர்க்கும். அப்போது நம்மளோட அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைப்போ கிளைசிமிக், இரத்த சர்க்கரை அளவு குறையுது. அப்படி குறையும் பொழுது இந்த சேர்த்து வைக்கப்பட்டிருக்க லிவரில் வந்து இது ஸ்டோர் பண்ணியிருக்கும். அப்போ இந்த ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை ரிலீஸ் பண்ணும். உயிர் வேதியியல் துறையில் கல்லீரலோட நொதிகளின் முக்கியத்துவம் என்ன? நச்சு நீக்கம் அப்படின்னு சொல்லுவோம், டீடாக்சிஃபிகேஷன். இது முக்கியமான செயல்பாடு. இது செய்கிறது வந்து கல்லீரல். இப்போது நச்சு நீக்கம் மற்றும் கழிவு நீக்கம் கல்லீரல் நொதிகள் நச்சுக்களை நீரில் கரையக்கூடிய வடிவமாக மாற்றுகிறது. சிறுநீரகங்கள் வந்து யூரியா, கிரியாட்டினின் போன்ற கழிவுகளை வெளியேற்றுகின்றன. நம்ம ஒரு நோய்க்கான தன்மையை அறியறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன அந்த நோய் தன்மைக்கான டெஸ்ட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ எடுக்கும் பொழுது கல்லீரலுக்குன்னு தனிப்பட்ட நொதிகள் இருக்குது. அதே மாதிரி சிறுநீரகத்துக்கான தனிப்பட்ட நொதிகள் இருக்குது. அப்போ இதை நம்ம அதை கண்டுபிடிப்போம். இதில் நம்ம அடுத்து பார்க்குறது கல்லீரல் பற்றி நம்ம பேசும்போது, கல்லீரலின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் புரதங்கள். இவை கல்லீரல்கள்
செல்கள், நொதிகள் மற்றும் பித்த நீர் போன்றவை சுரக்க உதவுகிறது. பித்த நீர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பைல் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிவரும் பொழுது பிரச்சனை இல்லை, ஆனால் அது கற்கள் வடிவம் வரும்போது நீங்கள் கால் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நொதிகள் வந்து கற்கள் வடிவில் மாறுறது. கல்லீரல் சேதமடைந்தால் அல்லது நோயால் பாதிக்கப்பட்டால் இந்த செல்கள் உடைந்து கல்லீரல் என்சைம்களில் இரத்தத்தில் கலக்கும். அப்போது நம்ம வந்து அதுக்கான பரீட்சை எடுக்கும் பொழுது, அதாவது டெஸ்ட் எடுக்கும் பொழுது இந்த கல்லீரல் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நொதிகளின் அளவு வந்து அதிகரிச்சிருக்கும். அது மூலயமா நம்ம வந்து கல்லீரல் வந்து செயல்பாடை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது, உயிர் வேதியியல்னு வரும்பொழுது நம்ம வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி இந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்து தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். இந்த மாதிரி இவங்களுக்கு கல்லீரல் வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிவிக்கப்படுகிறது. கல்லீரல் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். சில நேரங்களில் மருந்துகள் அல்லது பிற காரணங்களாலும் கல்லீரல் என்சைம்கள் அளவு அதிகரிக்கும். சிலவற்றை இங்கே சொல்லும் பொழுது கல்லீரல் நோய்கள் என்னென்ன அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ், சிரோசிஸ் ஆஃப் லிவர், அதுக்கப்புறம் கல்லீரல் நோய்கள் என்சைம்கள் அளவை அதிகரிக்க செய்யும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதோட நொதிகள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து பல காரணங்களுக்குலாம் அது சிலது நான் சொல்கிறேன். மருந்து, நம்ம உட்கொள்ளும் மருந்துகள் கண்டினியூஸாக சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால் வரக்கூடிய விளைவுகள். சில மருந்துகள் கல்லீரல் என்சைம்கள் அளவை அதிகரிக்கும். மது பழக்கம், அதிகப்படியான மது பழக்கம் கல்லீரல் சேதத்தை ஏற்படுத்துது. இதனால் கல்லீரல் என்சைம் வந்து அதிகமாக வெளிப்படும். அடுத்து கொழுப்பு கல்லீரல் நோய். கல்லீரல் அதிகப்படியான கொழுப்பு சேர்வது கல்லீரல் என்சைம் அளவை அதிகரிக்க செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான சமயங்கள் தான் கல்லீரலோட நொதிகள் வெளியேறும் பொழுது இந்த கல்லீரல் நோயோட தன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிற காரணங்களும் இருக்குது. கல்லீரல் புற்றுநோய், பித்தப்பை நோய்கள் போன்றவை கல்லீரல் என்சைம்கள் அளவை அதிகரிக்கும். அது இல்லாமல் குறிப்பாக என்ன, இப்போ நம்ம ஒரு காரணங்கள், இப்போ நொதிகள் பற்றி சொல்கிறோன்னா என்ன குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமாலை, தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல், அடிவயிற்றில் வலி, குமட்டல், வாந்தி, சோர்வு, உடல் வீக்கம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முக்கியமாக கல்லீரலுக்கு என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தா, அது ஏஎஸ்டின்னு சொல்லுவோம், அஸ்பார்டேட் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்கிறது. முக்கியமாக கல்லீரல், இதயம் மற்றும் தசைகள் காணப்படுகிறது. இந்த என்சைம் நொதிகள் எங்கெல்லாம் இருக்கோன்னா இந்த இடத்துலலாம் இருக்கும். அப்போது இந்த நொதிகளோட பண்புகளை இல்லை அளவுகளை வச்சு என்ன மாதிரியான நோய்த்தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அலானின் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ்ன்னு சொல்கிறோம், ஏஎல்டின்னு சொல்லுவோம். கல்லீரலுக்கோ மிக சிறப்பானது இது. அப்போது இந்த அளவு பார்க்கும் பொழுது இதில் கூடுதல் குறைதல் இதை வச்சு நோய்த்தன்மை அறிகிறோம். தென் ஆல்கலின் பாஸ்பேட்டேஸ், ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவோம், எலும்புகளில் காணப்படுகிறது. அடுத்து காமா குளூட்டமைல் டிரான்ஸ்ஃபரேஸ், ஜிஜிடின்னு சொல்லுவோம். கல்லீரல் என்சைம்கள் அளவு அதிகரித்தால் இதோட நோய் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு மருத்துவர் அணுகிறது நல்லது. மேடம், லிவருக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது உண்மை. கல்லீரலுக்கு வந்து திரும்பவும் வளரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். சில நோய் தன்மை காட்டிலும், அதாவது லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். லிவர் சிரோசிஸ் வந்தப்புறம் வளருமா? வளராது. ஏன்னா அது வந்து சிதைவடைந்துருச்சு, அதனால் அது வளராது. ஆனால் மற்ற நேரங்களில் எப்படின்னா, ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன், ஒரு அளவு எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கல்லீரல் வந்து வளரக்கூடிய தன்மை எத்தனை சதவீதம் இருக்குன்னா 75% வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது என்ன அது செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகுது? விரிவடையுது, செல்கள் வந்து விரிவடையுது, அது டிவைட் ஆகி அந்த என்னெல்லாம் லாஸ் ஆச்சோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்குது, வளர்ந்து காம்பன்சேட் பண்ணிக்குது. அடுத்தது என்ன சொல்லுவோம்னா, லிவர் ப்ரோஜெனிட்டர் செல்லுன்னு சொல்லலாம். ப்ரோஜெனிட்டர்னால் எங்கேருந்து உருவாகுதோ அது ப்ரோஜெனிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்லோட என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மல் ஹெப்படோசைட்ஸ், அதாவது சாதாரணமாக உருவாகக்கூடிய செல்களை, குறிப்பாக கல்லீரல் செல்களை அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, தட் இஸ் ரீஜெனரேஷன், அப்படி திரும்பி உருவாகக்கூடிய வாய்ப்பை அதிகமாக கொடுக்குது. இதுக்கு சில சிக்னலிங் பாத்வேன்னு சொல்லுவோம். அதுக்கும் முக்கியமான பாத்வேஸ் என்னென்னா HGF, EGF அப்படின்ற பாத்வேஸ்லாம் இது ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேஷன்ன்றது என்னென்னா,
கரெக்டாக அதை செயல்படுத்தி கொண்டு போகிறது தான் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த நேரத்தில் உயரணும், எந்த நேரத்தில் குறைவாகணும் அப்படின்றது தான் ரெகுலேஷன். இந்த சிக்னலிங் பாத்வே செயல்பாடுகளை செய்யும். இப்போ லிவர் ரீஜெனரேஷன், அதாவது கல்லீரல் திரும்பி உருவாகுமா அப்படின்னா எல்லா நிலைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிரோசிஸ் அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி அளவுக்கு போயிட்ட அப்புறம் வளர வாய்ப்பு இல்லை. மேடம், சிக்னலிங் பாத்வேன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்னன்னு சொல்ல முடியுமா? சிக்னலிங் பாத்வே என்பது செல்களுக்கிடையே அல்லது செல்களுக்குள்ளே தகவல்கள் பரிமாற்றம் செய்யக்கொள்ளும் ஒரு செயல்முறை. இது செல்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அவற்றின் செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. சமிக்கிணை பாதைகள், சிக்னலிங் பாத்வேயை சமிக்கிணை பாதைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சமிக்கிணையை பெற்று அந்த சமிக்கிணையை மற்ற செல்களுக்கு அல்லது செல்லின் உள்ளே உள்ள பகுதிகளுக்கு கடத்தும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அப்படின்றத பார்க்கலாம். இந்த சமிக்கிணை வந்து பொதுவாக ரசாயன மூலக்கூறுகள் மற்றும் பொதுவான ரசாயன மூலக்கூறுகள் அல்லது மின் தூண்டுதல்கள் இது மூலயமா ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு கடத்தப்படுகிறது. இதில் வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். சமிக்கிணையை 2 வகையாக பிரிக்கிறோம். உள் செல்லுலார், அதாவது இன்ட்ரா செல்லுலார், செல்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய தகவல் பரிமாற்றம். மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரசெல்லுலார் அண்ட் இன்ட்ராசெல்லுலார். இப்போ உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய தகவல் பரிமாற்றத்தை இன்ட்ராசெல்லுலார்னு சொல்கிறோம். ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு கடத்தப்படக்கூடிய தகவல்களை இன்ட்ரசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சமக்கிணை வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் தொடர்புகள் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அதாவது மற்றும் செல்கள் எவ்வாறு ஹார்மோன்களுக்கு எதிர்வினை புரிகின்றன, இதை பற்றியெல்லாம் இந்த தகவல் மூலம் தான் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதனுடைய தேவைகள், ஒரு செல்லு தன்னோட தேவையை மற்றொரு செல்லுக்கு அறிவுறுத்தி இந்த தேவைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது. சமிக்கிணை பாதைகள் ஏற்படும் பிரச்சனைகளால தான் புற்றுநோய்க்கு வந்து வழிவகுக்கிறது. இந்த தகவல் பரிமாற்றம் சரி வரலை அப்படின்னும் போது நோய்க்கான இடமா அது செயல்பட்டுருது. மேடம், சிக்னலிங் பாத்வே அப்புறம் என்னன்னு சொல்ல முடியுமா? சிக்னலிங் பாத்வே என்பது செல்களுக்கிடையே அல்லது செல்களுக்குள்ளே தகவல்கள் பரிமாற்றம் செய்யக்கொள்ளும் ஒரு செயல்முறை. இது செல்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அவற்றின் செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. சமிக்கிணை பாதைகள், இது வந்து செல் சிக்னலிங் பாத்வேயை சமிக்கிணை பாதைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சமிக்கிணையை பெற்று அந்த சமிக்கிணையை மற்ற செல்களுக்கு அல்லது செல்லின் உள்ளே உள்ள பகுதிகளுக்கு கடத்தும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அப்படின்றத பார்க்கலாம். இந்த சமிக்கிணை வந்து பொதுவாக ரசாயன மூலக்கூறுகள் மற்றும் பொதுவான ரசாயன மூலக்கூறுகள் அல்லது மின் தூண்டுதல்கள் இது மூலயமா ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு கடத்தப்படுகிறது. இதில் வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். சமிக்கிணையை 2 வகையாக பிரிக்கிறோம். உள் செல்லுலார், அதாவது இன்ட்ரா செல்லுலார், செல்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய தகவல் பரிமாற்றம். மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரசெல்லுலார் அண்ட் இன்ட்ராசெல்லுலார். இப்போ உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய தகவல் பரிமாற்றத்தை இன்ட்ராசெல்லுலார்னு சொல்கிறோம். ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு கடத்தப்படக்கூடிய தகவல்களை இன்ட்ரசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சமக்கிணை வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் தொடர்புகள் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அதாவது மற்றும் செல்கள் எவ்வாறு ஹார்மோன்களுக்கு எதிர்வினை புரிகின்றன, இதை பற்றியெல்லாம் இந்த தகவல் மூலம் தான் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதனுடைய தேவைகள், ஒரு செல்லு தன்னோட தேவையை மற்றொரு செல்லுக்கு அறிவுறுத்தி இந்த தேவைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது. சமிக்கிணை பாதைகள் ஏற்படும் பிரச்சனைகளால தான் புற்றுநோய்க்கு வந்து வழிவகுக்கிறது. இந்த தகவல் பரிமாற்றம் சரி வரலை அப்படின்னும் போது நோய்க்கான இடமா அது செயல்பட்டுருது. மேடம், மரபியல் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிஎன்ஏ ஒவ்வொரு தனிநபர் தனிப்பட்ட மரபணு குறியீட்டை கொண்ட மூலக்கூறு. மரபியல் என்பது டிஎன்ஏவில் உள்ள மரபணுக்கள் ஒரு புரதத்தை உருவாக்கும் தகவல்களை கொடுக்கின்றன. டிஎன்ஏ மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களின் தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. மரபியல் என்பது மரபணுக்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றிய படிப்பாகும். இது ஒரு உயிரினத்தின் தோற்றம், வளர்ச்சி, செயல்பாடுகள் மற்றும் நோய்கள் எவ்வாறு மரபணுக்கள் காரணமாக அமைகின்றன என்பதை பற்றியும் ஆராய்கிறது. மரபியல் மூலம் பரம்பரை நோய்கள் மற்றும் பிளவுகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். மரபியல் ஆய்வுகள் மூலம் மரபணு சிகிச்சைகள் மற்றும் நோய்களை தடுப்பதற்கான வழிகளையும் கண்டறியலாம். சுருக்கமாக, டிஎன்ஏ என்பது மரபு தகவல்களை கொண்டிருக்கும் மூலக்கூறு.
மற்றும் மரபியல் என்பது டிஎன்ஏ மற்றும் மரபணுக்கள் செயல்பாடுகளை பற்றிய அறிவியல் துறையாகும். டிஎன்ஏ புரத உற்பத்திக்கு தேவையான மரபியல் கட்டளைகளை கொண்டுள்ளது. டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பது டிஎன்ஏல, அதாவது டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் ரைபோநியூக்ளிக் ஆசிடாக மாறும் பொழுது அதனை டிரான்ஸ்கிரிப்ஷன் என்றும், ரைபோநியூக்ளிக் ஆசிட் புரதமாக மாறுவதை டிரான்ஸ்லேஷன் என்றும் இங்கு குறிப்பிடுறோம். டிஎன்ஏ என்பது மரபணு. இந்த மரபணுக்கள் தன்னுடைய செயல்களின் மூலம் தகவலை பரிமாறியது. டிஎன்ஏவில் உள்ளவை அத்தனையும் புரதங்களாக மாறுகின்றன. இதற்கிடையில் டிஎன்ஏ மற்றும் புரதம் இதற்கிடையில் வரக்கூடியது ஆர்என்ஏ என்று சொல்கிறோம். இப்போ ஆர்என்ஏயோட செயல்பாடு என்னன்னா, டிஎன்ஏவில் உள்ள தகவல்களை தன்னிடம் எடுத்துக்கொண்டு புரதமாக மாற்றுகிறது. அதனை மெசஞ்சர் எம்ஆர்என்ஏ என்று குறிப்பிடுகிறோம். இந்த மெசஞ்சர் எம்ஆர்என்ஏல டிஎன்ஏல இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் இது தன்னுள் வாங்கி இதனை புரதமாக மாற்றுகிறது. இவை அனைத்தும் செல்லின் செயல்பாடுகளுக்கு அடிப்படை. உதாரணமாக ஜீன் என்று சொல்லப்படுவது ஒரு மரபணு உயிரினத்தின் பாரம்பரிய இயல்புகளை சந்ததிகளுக்கு கடத்துதல் ஒரு மூலக்கூறு அளவாகும். உதாரணமாக லாக்டோஸ் ஆப்ரான் மாடல் என்று கூறுவோம். லாக்டோஸ் நம்ம உட்கொள்ளக்கூடிய லாக்டோஸ் பாலில் இருக்கு. அப்போ நொதிகள் வெளிப்படுத்த வேண்டும். நொதிகள் என்பது என்சைம். இந்த லாக்டோஸ் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான, செரிமானத்துக்கான நொதிகள் இந்த டிஎன்ஏ மரபணுக்களிலிருந்து தான் மாற்றப்படுகிறது. ஏன்னா நொதிகள் அனைத்தும் என்னவென்று பார்த்தால் புரதம். அப்போ இந்த புரதம் எங்கேருந்து வருகிறது என்றால் நம்மளுடைய மரபணுக்களிலிருந்து தான் இது வெளிப்படுத்தப்படுகிறது. லாக்டோஸ் மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது இவைகளில் ரெகுலேட்டரி ஜீன் என்றும் ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்றும் பிரிக்கிறோம். ரெகுலேட்டரி ஜீன் என்றால் என்ன அப்படின்னு, ஆன் அண்ட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். தேவைப்படும் பொழுது அதை வெளிப்படுத்துதலும், தேவையற்ற பொழுது அது வெளிப்படுத்தாமல் இருப்பதும். பின்பு ப்ரொமோட்டார், ஆப்ரேட்டார் மற்றும் ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்று 4 வகையாக பிரிக்கிறோம். இந்த 4 செயல்பாடுகளும் சேர்ந்துதான் நமக்கு இந்த லாக்டோஸ் மெட்டபாலிசம் நடப்பதற்கான நொதிகளை வெளிப்படுத்துகின்றன. மேடம், நோய் எதிர்ப்பு தன்மையில உயிர் வேதியியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நுண்ணுயிர் எதிர்ப்பு அமைப்பு நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஒரு வகை புரதங்களாகும். வெளிநாட்டு கிருமிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் போன்றவை உடலுக்குள் நுழையும் பொழுது அவற்றை அடையாளம் கண்டு செயலிழக்க செய்வதற்கான இந்த எதிர்ப்பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. எதிர்ப்பொருட்கள் என்றால் ஆன்டிபாடிஸ். இவை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் உற்பத்தி செய்யப்படும் புரதங்களாகும். மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கும் பொழுது இதில் புரதங்களின் செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவை உடலில் நுழையும் தீங்கான கிருமிகளை அடையாளம் கண்டு அவற்றோடு இணைந்து அவற்றை செயலிழக்க செய்வதன் மூலம் உடலை பாதுகாக்கின்றன. உற்பத்தி செய்யும் இவை நோய் எதிர்ப்பு செல்களான பிளாஸ்மா செல்களால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவைக்கு வேறு பெயர்கள் என இம்யூனோகுளோபுலின் என்றும் அழைக்கப்படுகிறது. உதாரணமாக உடலில் வைரஸ் அல்லது பாக்டீரியா போன்ற கிருமிகள் தாக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆன்டிபாடிகளை உருவாக்கி அந்த கிருமிகளை தாக்கி அழித்துவிடும். ஆன்டிபாடிகள், சைட்டோகைன்கள், வெள்ளை இரத்த அணுக்கள் ஆகியவை சிக்கலான உயிர் வேதியியல் செயல்முறைகளின் அடிப்படையில் இயங்குகின்றன. நோய் கிருமிகளுக்கு எதிரான போராட்டம் மூலக்கூறு மண்டலத்திலேயே நடைபெறுகிறது. மேடம், இரத்த ஓட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? குருதி ஓட்டம் என்பது இதயம் மற்றும் குருதி நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் குருதி தொடர்ந்து பாய்வதாகும். இது செல்கள் மற்றும் திசுக்கள் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வழங்குவதற்கு, கழிவுப் பொருட்கள் அகற்றுவதற்கும் உதவுகிறது. ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கு இரத்த நாளங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இது செல்களின் செயல்பாட்டிற்கு, ஒட்டுமொத்த உடலின் சீரான செயல்பாட்டிற்கும் இன்றியமையாதது. உயிரியல்களில் பார்வையில் குருதி ஓட்டம் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து விநியோகம். குருதி நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை எடுத்து செல்களுக்கு கொண்டு செல்கிறது. அங்கு செல்கள் ஆற்றலை உற்பத்தி செய்ய ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றன. மேலும் செரிமான மண்டலத்தில் இருந்து உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்களை செல்கள் வளர்ச்சி, சரி செய்தல் மற்றும் பிற வளர்சிதை மாற்ற செயல்களுக்காக கொண்டு செல்லப்படுகிறது. கழிவுப் பொருட்கள் அகற்றம். குருதி செல்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வளர்சிதை மாற்றத்தின் பிற கழிவுப் பொருட்களை எடுத்து செல்கிறது. அவற்றை நுரையீரல்களுக்கு மற்றும் சிறுநீரகங்களுக்கு
கொண்டு சென்று உடலில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. ஹார்மோன் போக்குவரத்துக்கும் குருதி ஹார்மோன்களை எடுத்து செல்வதற்கான ஊடகமாக செயல்படுகிறது. இது உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு ஒழுங்குபடுத்தவும் வேதி தூதுவர்களாகவும் செயல்படுகின்றன. சீரான செயல்பாட்டை பராமரித்தல், குருதி ஓட்டம், உடல் வெப்பநிலை சீராக வைத்திருப்பதன் மூலம் pH அளவை ஒழுங்குபடுத்துவது, மின்னாற்றல் சமநிலையை உறுதி செய்வதன் மூலம் ஒரு நிலையான உள் சூழ்நிலையை பராமரிக்க உதவுகிறது. நான் முன்பு சொன்னது போல ஹோமியோஸ்டாட்டிஸ் என்ற சமநிலையை இது கொண்டு செல்ல உதவுகிறது. என்சைம் மற்றும் புரத போக்குவரத்து கண்காணிப்பு, குருதி வெவ்வேறு உடல் பாகங்களுக்கு நொதிகளை மற்றும் புரதங்களை எடுத்து செல்கின்றன. உடலியல் செயல்முறைகளிலும் பங்கேற்கின்றன. இவை அனைத்தும் பிளட் சர்க்குலேஷன் அதற்கான செயல்பாடுகள். மேடம், நம்ம மனித உடல்ல பல்வேறு வேதிப்பொருட்கள் இருக்கு. இந்த வேதிப்பொருட்கள்லாம் ஒரு லேப்ல ஒரு டியூப்லயோ இல்ல ஒரு ஜார்லயோ வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி உயிரை உருவாக்க முடியுமா? மனித உடல் பெரும்பாலும் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் போன்ற மூலப்பொருட்களானது. இவற்றை ஆய்வுக்கூடங்களில் சரியான அளவில் சேர்த்தாலும் உயிர் உடனே உருவாகாது. காரணம், உயிருக்கு வேண்டியவை வெறும் வேதிப்பொருட்கள் மட்டுமல்ல, அவற்றின் சீரான அமைப்பு, மூலக்கூறு மட்டத்திலான செயல்பாடு, மரபணு தகவல்கள் DNA, RNA மற்றும் தன்னிச்சையாக உயிரியல் வினைகள் ஆகியவை ஒன்றாக செயல்பட வேண்டும். இப்போதைய அறிவியல் நிலையில் நாம் செயற்கையாக உயிரை முழுமையாக புதியதாக உருவாக்க முடியவில்லை. ஆனால் ஏற்கனவே உள்ள உயிரினங்களை மாற்றி வடிவமைப்பதில் முன்னேற்றம் உள்ளது. மேடம், இந்த பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரிக்கும் அனிமல் பயோகெமிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? தாவர உயிர் வேதியியல் என்பது தாவரங்களில் நடக்கும் உயிர் வேதியியல் வினைகள் பற்றிய படிப்பு. இதன் வேறுபாடுகள் என்னவென்றால், தாவரங்கள் ஒளிர் சேர்க்கை அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலம் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் உற்பத்தி செய்கின்றன. விலங்குகள் அப்படி செய்ய முடியாது. தாவரங்களில் குளோரோபிளாஸ்ட் போன்ற அமைப்புகள் உள்ளன, விலங்குகளில் இல்லை. தாவரங்கள் செல்லுலோஸ் என்னும் நார்வடிவ கார்போஹைட்ரேட்டை செல் சுவர் அமைப்பிற்கு பயன்படுத்துகின்றன. மேடம், நம்ம இந்த யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்தை பிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருக்கோம், ஆஸ்ட்ரானமி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருக்கோம். இந்த பயோகெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னா எப்படி பார்ப்பீங்க? உயிர் வேதியியல் பார்வையில் பிரபஞ்சம் என்பது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் பரஸ்பர வினைகளின் மிகப்பெரிய மேடை நட்சத்திரங்களில் உண்டாகும் மூலப்பொருட்கள். முக்கியமாக ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பின்னர் கோள்களின் இணைந்து உயிருக்கு தேவையான கரிம சேர்மங்களை உருவாக்கின்றன. அதாவது உயிரின் வேதிப்பொருட்கள் பிரபஞ்சத்திலேயே உருவாகின்றன. பூமி அவற்றை உயிராக மாற்றிய சூழ்நிலை வழங்குகிறது. மேடம், மருந்தியல் துறைக்கும் உயிர்வேதியியல் துறைக்கும் உள்ள தொடர்பு என்ன? உயிர் வேதியியல் மருந்துகள் தயாரிப்பின் அடிப்படை. நோயின் காரணமாக உள்ள உயிரியல் வினைகளை புரிந்து கொள்வது, அந்த வினைகளை தடுக்கும் அல்லது சரி செய்யும் மூலக்கூறுகளை வடிவமைப்பது, மருந்தில் உடல் உட்புக்கும் விதம் அதாவது அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பரிமாற்றம் என்பது மெட்டபாலிசம். எவ்வாறு மருந்தை எடுத்துக்குது, உடல் அந்த பரிமாற்றத்தை எப்படி செய்யுது, வினை திறன் எப்படி இருக்கு அப்படின்றது. வெளியேற்றம் என்பது எக்ஸ்கிரீஷன் ஆகியவற்றை ஆய்வு செய்வது. உயிரின பரிசோதனைகள் மூலம் மருந்தின் விளைவை உறுதி செய்வது, how it absorbs. அதுக்கப்புறம் அதோட அப்சார்ப்ஷனுக்கு அப்புறம் மெட்டபாலிசம், அந்த மருந்து எப்படி செயல்படுது. மெட்டபாலிசத்துக்கு அப்புறம் எக்ஸ்கிரீஷன், அந்த மருந்தோட வெளிப்படுத்துது அதாவது வெளியேறுதல் எப்படி செயல்படுது அப்படின்ற மூன்றையும் நம்ம இந்த உயிர் வேதியியல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், வினைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மேடம், உயிர் வேதியியல் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? உயிர் வேதியியல் இல்லை என்றால் உயிரே இருக்காது. உணவு செரிமானம், சுவாசம், வளர்ச்சி, ஆற்றல், உற்பத்தி, மரபியல் இவை அனைத்துமே உயிர் வேதியியல் வினைகள் மூலம்தான் நடக்கின்றது. இவை இல்லாமல் புவியில் உயிரின் எந்த வடிவமும் இருக்க முடியாது. அது வெறும் உயிரற்ற கனிமங்களின் உலகமாக தான் இருக்கும். இத்தனை செயல்பாடுகளுக்கும் மூலக்கூறாக இருக்கக்கூடியது உயிர் வேதியியலில் நடக்கப்படுகின்ற வினைகளின் மாற்றங்கள் தான். மேடம், நிறைய பேருக்கு உயிர் வேதியியல் துறை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் நேர்களுக்கு இதுவரை சொன்னதை ஒரு சம்மரியாக சொல்ல முடியுமா? நோய்கள், உயிர் வேதியியலின் சமநிலையின்மை, நீரிழிவு, இன்சுலின் குறைபாடு அல்லது செயலிழப்பு, புற்றுநோய், மரபியல் உயிர் வேதியியல் மாற்றத்தால் கட்டுப்பாடற்ற செல்கள் வளர்ச்சி, தைராய்டு குறைபாடு, ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு, முடிவு செரிமானத்திலிருந்து உணர்ச்சி வரை, நோய் எதிர்ப்பிலிருந்து வளர்ச்சி வரை
மனித உடலின் ஒவ்வொரு செயல்பாடும் உயிர் வேதியியலால் நிர்வகிக்கப்படுகிறது. இதை ஆழமாக புரிந்து கொள்வது வாழ்க்கையின் இயங்குபாடு மற்றும் நோய்களின் அடிப்படை காரணங்களை அறிய உதவுகிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தன்மையிலிருந்து, செரிமானத்திலிருந்து, உணர்ச்சியிலிருந்து, நோய் வெளிப்படுத்தலிருந்து அனைத்துமே இந்த உயிர் வேதியியலுக்குள்ளேயே சாத்தியக்கூறுகளாக இருக்கிறது. இதுவரை மனித உடல் ஒரு உயிர் வேதியியல் பார்வை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் உயிர் வேதியியல் இணை பேராசிரியர் ரேவதி மணி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.